பிஹைண்ட் வுட்ஸ்க்காக சங்கரா டிவி சிஓ சுரேஷ்குமார் வழங்கும் பேட்டி. ஸ்ரீ சங்கரா டிவி ஆரம்பித்து 4 வருடங்களும் பூர்த்தியாகும் நிலையில் உள்ளது. உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களுக்கு கொண்டு போய் செல்வதே ஸ்ரீ சங்கரா டிவியின் நோக்கம். 10 லட்சம் ரூபாய் முதல் பரிசு என்று அறிவித்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டிலும், சென்னை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் ஹூப்ளி இந்த 5 இடங்களில் 200க்கும் மேற்பட்ட பஜன் குரூப்புகள் அதில் பங்கேற்று அதில் 24 டீமுகள் ஷார்ட்லிஸ்ட் செய்யப்பட்டு அதில் 12 டீமுகள் குவார்ட்டர் ஃபைனலுக்கு வந்து அதில் 6 டீமுகள் செமிஃபைனல் ரவுண்ட் ராபின் எனப்படும் செமிஃபைனல் வந்து அதில் 4 டீம்கள் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகியுள்ளன. எங்களுடைய ஸ்பான்சர் அனன்யா ஷெல்டர்ஸ் அவர்கள் மூலமாக ஒரு டீம் செலக்ட் ஆகி டோட்டலாக 5 டீம் இன்று மீனாட்சி காலேஜ் அரங்கத்தில் பஜன் சம்ராட் ஃபைனல் லைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரங்கம் போறவில்லை, அப்படிப்பட்ட கூட்டம். நார்த் இந்தியாவில் பஜன் சம்ராட் என்று ஃபேமஸாக இருந்த அனுப் ஜெனோட்டா அவர்கள் தானாக முன் வந்து நாங்கள் கூப்பிட்ட போது உடனே வந்தார். பொதுவாக அவர் எங்கும் வருவது அவ்வளவு சுலபமல்ல. வந்து இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த ப்ரோக்ராமை பார்த்து தானே பஜன் பாடுகின்ற அவருடைய பாடலை பாடினார். இது சங்கரா டிவியில் பஜன் சம்ராட்டுக்காக மட்டுமல்ல, இந்த இளைஞர்களை ஊக்குவித்து ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், வந்தனம், அச்சிதம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் எனப்படும் நவவித பக்திகள், 9 விதமான பக்திகள். ஒருவர் பஜன் பாடும்போது அவருடைய மூளை, மனது, உடம்பு, சரீரம் எல்லாமே ஒருங்கிணைந்து அதில் ஈடுபாட்டு இறைவனர்களை பெறல் சாத்தியமாகின்றது. பாடுவது ஒரு பலன், கேட்பதற்கு 2 பலன். கேட்பது ஒரு புண்ணியம், அவரை பாட வைப்பது இன்னொரு புண்ணியம். அது மாதிரி 2000க்கும் 3000க்கும் மேற்பட்ட தினங்கள் இன்று கேட்டுக்கொள்கின்றார்கள். உலகம் முழுக்கும் லைவாக போய்கொண்டிருக்கின்றது. இது மாதிரி நிகழ்ச்சிகளில் இளைஞர்கள் கலந்து கொண்டு மேலும் மேலும் நமது இந்து தர்மத்தின் பெருமையை புகழை உணர்ந்து நல்ல வழிபட காட்டுகின்றோம். நன்றி, வணக்கம். Hare Hare